ஞானஸ்நானம் என்ற அனுபவத்தை கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவுக்கொப்பான மரணம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுதல், அவரை போல மறுபடியும் உயிர்த்தெழுதல் என்ற இந்த 3 அனுபவங்களை ஞானஸ்நானம் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே அழகாக பார்க்கிறோம். நாம் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும், பழைய மனுஷன் மரிக்க வேண்டும். அதுக்கப்புறம் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அதுபோல நம்முடைய பாவங்களை நாம் அடக்கம் செய்ய வேண்டும், பழைய மனுஷனை அடக்கம் பண்ண வேண்டும். 3வது, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதே போல பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு புதிய மனுஷன் எழுந்திருக்க வேண்டும், புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு டு வாக் இன் நியூனஸ் ஆஃப் லைஃப் என்று ஆங்கிலத்தில் படிக்கிறோம். ஒரு புதிய ஜீவனாக, ஒரு புது பிறவியாக, ஒரு புது சிருஷ்டியாக வாழ வேண்டும். அதாங்க மறுபிறப்பு. அப்போ அந்த தண்ணீர் கல்லறையில நம்முடைய பாவங்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்படுகிறது. அதற்கு ஒப்பாக, அடக்கம் செய்யப்படுவதற்கு ஒப்பாக நம்ம ஒரு செகண்ட் அல்லது ஃபியூ செகண்ட்ஸ் மூக்கு வா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அடைச்சிருவோம் கைக்குட்டை வைத்து. அப்போ அது மரணம். பிற்பாடு எழுந்திருக்கிறோமே தண்ணீர் கல்லறையை விட்டு ஒரு புது பிறவியாக நம்ம ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று நம்மை அர்ப்பணித்து நாம் கடந்து செல்கிற அனுபவம் தான் ஞானஸ்நானம், பேப்டிசம்.